இன்றைக்கி மட்டும் இந்த நபர் உயிரோடு இருந்தால் இந்த உலகம் எப்படி மாறியிருக்கும் அப்படின்னு நான் நிறைய பேரை பற்றி யோசிக்கிறது உண்டு. அப்படி நான் யோசிக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் ஸ்டீவ் ஜாப்ஸ். இவர் இருக்கிற வரைக்கும் நிறைய புது புது டெக்னாலஜி உருவாகிட்டே இருந்தது. ஐஃபோனாக இருக்கட்டும், மேக் புக்காக இருக்கட்டும், ஈவன் ஒரு ஐபாடாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஃப்ரண்ட் கேமராவாக இருக்கட்டும், நிறைய அனிமேஷன் மூவிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இவர் இருக்கிற வரைக்கும் புதுசாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இவர் போனதுக்கப்புறம் இருக்கிற அதே விஷயம் கொஞ்சம் பெருசாக மட்டும்தான் செஞ்சுது. ஐஃபோனோட ஸ்க்ரீன் பெருசாகுது, பேட்ரி பெருசாகுது, அதில் இருக்கிற ஸ்டோரேஜ் பெருசாகுது. புதுசாக ஒரு ஃபீச்சர் வருதா அப்படின்னு பார்த்தா பெருசாக எனக்கு வர மாதிரியே தெரியல. ஆனால் இவர் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு தடவை இவர் மேடையில் ஏறுறப்பையும் ஏதாவது ஒன்று புதுசாக இவர் சொல்ல போகிறாரு அப்படின்னு நமக்கு தோணும். அட்லீஸ்ட் சின்னதாக ஏதாவது கூட ஒரு புது விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி இவர் உயிரோடு இருந்திருந்தா இந்த ஏஐ வச்சு, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு என்னெல்லாம் இவர் யோசிச்சிருப்பார் அப்படின்னு யோசித்து பார்க்குறப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இவர் என்னெல்லாம் யோசிச்சிருப்பார் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் என் மனதில் ஓடிக்கிட்டே இருந்த ஒரு கேள்வி, இவர் எப்படி யோசிச்சிருப்பார், இவரோட சிந்தனை எப்படி இருந்திருக்கும், இவரோட மென்டல் மாடல்ஸ் எப்படி இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த மென்டல் மாடல்ஸ் சீரீஸில் ஸ்டீவ் ஜாப்ஸோட மென்டல் மாடல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரோட பெரிய பயோகிராஃபியிலேருந்து இவர் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காரு, இவரோட மென்டல் மாடல்ஸ் என்னெல்லாம் இருந்திருக்கு, அதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தி நம்மளும் நல்ல முடிவெடுக்கிறது, நல்லா யோசிக்கிறது. இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டீவ் ஜாப்ஸோட மென்டல் மாடலை டிஃபைன் பண்ணுற ஒரே விஷயம் என்னென்னா சிம்ப்ளிசிட்டி. அவர் யோசிக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் இந்த சிம்ப்ளிசிட்டி அப்படின்றத நீங்கள் கவனிக்க முடியும். இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற எல்லா மென்டல் மாடல்ஸ்குள்ளேயும் இந்த சிம்ப்ளிசிட்டி தான் ஆழமாக ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க. பொதுவாக சிம்ப்ளிசிட்டினா என்னன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். சிம்பிளாக இருக்கிறது அப்படின்னா காம்ப்ளெக்ஸான, அதாவது கடினமான விஷயங்களை எலிமினேட் பண்ணணும், காம்ப்ளெக்சிட்டியை எடுத்துட்டா அங்கே மீதி இருக்கிறது தான் சிம்ப்ளிசிட்டி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, காம்ப்ளெக்சிட்டியை தோற்கடிக்கும் போது தான் உங்களுக்கு சிம்ப்ளிசிட்டி அப்படின்றது கிடைக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது, அப்போ அதை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறது மூலமாகவும் அதை இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கு கடினமாக உழைக்கிறது மூலமாகவும் தான் அதை உங்களால் சிம்பிளாக மாற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒரு நாள் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு மீட்டிங் ரூம்குள்ளே போகிறார். அங்கே அவங்களோட இன்ஜினியர்ஸ் ஒரு ப்ராடக்ட்டை இன்னோவேட் பண்ணி அதை அவர்கிட்ட காட்டுறாங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணணும், அப்புறம் இந்த நாபை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் உடனடியாக ரொம்ப கோவப்படுறார். இதை பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு ப்ராடக்ட் மாதிரியே தெரியல, இது ஒரு குப்பை மாதிரி இருக்குது, இதை தூக்கி உடனடியாக குப்பை தொட்டியில் போட்டுருங்க, இது எந்த வேலையை செஞ்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்த்தாலும் பரவாயில்ல, இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா அவர் உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை ஒரு புத்திசாலியான 10 வயது குழந்தையால் பயன்படுத்த முடியணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். நீங்கள் ஃபோனை கண்டுபிடிங்க, கம்ப்யூட்டரை கண்டுபிடிங்க, என்ன வேணால் கண்டுபிடிங்க, ஆனால் ஒரு 10 வயசு பையன் புத்திசாலியாக இருக்கிறப்போ நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து அவன் ரொம்ப கஷ்டப்படாமல் நார்மல் லைஃப்பில் யூஸ் பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லுவாராம். அந்த அளவுக்கு அது எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீட்டில் முன்னெல்லாம் ஒரு ஃபோன் இருக்கும், நிறைய கீபேட் பட்டன்ஸ் இருக்கும், அதை நம்மளாலேயே பயன்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் டச் ஸ்க்ரீன் இருக்கிற ஃபோனை எவ்வளவு ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். அவர் தான் முதன்முறையாக ஐஃபோனில் இப்படிப்பட்ட ஒரு யூசர் இன்டர்ஃபேஸை கொண்டு வந்தார். ஐபாட், அந்த பாட்டு கேட்கறதுக்காக ஒரு டிவைஸை அவர் கண்டுபிடிச்சிருந்தார். அது முதன்முறையாக வெளியே வரப்போ அதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அந்த ஐபாட் கூட உங்களுக்கு எந்த ஒரு மேனுவலும் வராது, எந்த ஒரு புக்கும் வராது. இந்த ஐபாடை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும், எப்படி ஆன் பண்ணணும், எப்படி சார்ஜ் போடணும், எப்படி வால்யூமை ஏற்றணும் இறக்கணும், எப்படி அடுத்த பாட்டுக்கு போகணும், எப்படி பாட்டை இதில் லோட் பண்ணணும், எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வராமல் ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் வந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்பினார், இந்த ப்ராடக்டை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இது அந்த அளவுக்கு எளிமையான ஒரு விஷயமாக நம்ம மாற்றிட்டோம். ஜஸ்ட் யார்கிட்ட இதை கொண்டு போய் கொடுத்தாலும் முதன்முறை அந்த ப்ராடக்டை பார்க்குறவங்க கூட அதை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுப்பாங்க. அதாவது ஒரு ஏலியனை கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்குன்னே தெரியாது, அதுக்கிட்ட இதை கொடுத்தாலும் அதால் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருந்தார். லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள், அதை உங்களால் சிம்பிளாக பண்ண முடியுதா அப்படின்னு கேளுங்க. ஒரு 10 வயது பையனுக்கு உங்களால் அதை புரிய வைக்க முடியுமா அப்படின்னு கேளுங்க. இல்லைனா இந்த டெக்னாலஜியே தெரியாத ஒரு நபருக்கு நீங்கள் சொல்கிற விஷயத்தை சொல்லி புரிய வைக்க முடியுமா, நீங்கள் செய்யக்கூடிய வேலையை அவங்களால புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு கேளுங்க.
அப்படி புரிஞ்சிக்க முடியும்னா நீங்கள் அதில் டீப்பாக உள்ளே போயிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை சிம்பிளாக மாற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சிம்பிளிசிட்டி நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த சிம்பிளிசிட்டியோட அடுத்த வடிவம் ஒன்று இருக்குது. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு ரூலை அவங்களோட கம்பெனியில் போட்டு வச்சுருந்தாராம். நம்ம ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறோம், அதில் சில ஃபீச்சர்ஸ் அப்படின்றது இருக்குது. அந்த ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சில பட்டனை ப்ரெஸ் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ ஒரு ஐஃபோனில் பாட்டு கேட்கணுன்னா நான் ஐஃபோனை ஆன் பண்ணிவிட்டு அதில் சில பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது தான் பாட்டுன்றது ஓடுது. அவர் என்ன ரூல் தெரியுமா வச்சுருந்தார்? 3 தடவைக்கு மேலே கிளிக் பண்ணி ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் பாட்டு கேட்குறதா இருக்கட்டும், கேமராவில் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், இது எதை வேணால் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆனால் அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு யூசர் 3 தடவைக்கு மேலே அந்த ஸ்க்ரீனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாராம். 4வது தடவை தொடுற மாதிரி ஒரு ஃபீச்சரை நீங்கள் உருவாக்கிட்டா ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு முன்னாடி போய் நிற்கவே முடியாது. அவ்வளவு கோவப்படுவாராம். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ ரொம்ப கம்ஃபர்ட்டாக வேலை பார்க்கணும், நீ ரொம்ப கன்வீனியண்ட்டாக வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்டை பயன்படுத்தக்கூடிய நபரை ஒரு வாட்டி ஸ்க்ரீனை எக்ஸ்ட்ரா தொட வச்சுருக்க. அவங்க மீது உனக்கு எம்பத்தி கிடையாது. அவங்களோட நேரத்தை நீ மதிக்கலை. நீ சொகுசாக இருக்கணும்னு நினச்சதுனால அவங்களோட நேரத்தை வீணடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவாராம். அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்டை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சார். ஐஃபோன் முதன்முறையாக வரப்போ அதில் எத்தனை பட்டன் இருந்துச்சு அப்படின்னு தெரியுமா? ஒரே ஒரு பட்டன் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வச்சுருக்க ஃபோனில் கூட 4 பட்டன் 5 பட்டன் அப்படின்றது இருக்குது. அப்போல்லாம் 12, 20, 40 அப்படின்னு பட்டன் இருக்கும். ஆனால் அவர் ஒரே ஒரு பட்டன் தான் வைப்பேன் அப்படின்னு வச்சாராம். அதுவும் முக்கியமாக அந்த காலத்தில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா அந்த ப்ராடக்டோட வேல்யூ அதிகம் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. என்னோடய ஃபோனில் இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது, அத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதில் நிறைய வேல்யூ இருக்குது அப்படின்னு தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்வார், நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் ஃபீச்சர்ஸ் வாமிட் அப்படின்னு சொல்கிறார். அது ஒரு வாந்தி மாதிரி, தேவையில்லாமல் நீ எல்லாத்தையும் கக்கியிருக்க அப்படின்னு அர்த்தம். உனக்கு எல்லாம் தெரியுன்றதுக்காக அதில் போட்டிருக்கன்னு அர்த்தம். தேவையில்லாத ஒரு ஃபீச்சர்ஸ் கூட அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். இது அவர் கிட்டத்தட்ட ஜென் புத்திசம்லேருந்து கற்றுக்கிட்டார். அதில் தேவையில்லாத பல விஷயங்களை நீக்கணும் அப்படின்னு அவர் கற்றுக்கிட்டார். அதனால தேவையில்லாத பல ஃபீச்சர்ஸை, பல பட்டன்ஸை அவரோட டிவைஸ்லேருந்து அவர் நீக்கினார். நம்ம லைஃப்லேயும் நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் தூக்கி போட்டுடலாம், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அந்த மினிமலிஸ்டிக் திங்கிங் அப்படின்றது நமக்கு தேவை. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த உலகத்தில் 1 கிலோமீட்டரை நடந்து போகிறதுக்கு இல்லை கடந்து போகிறதுக்கு எந்த ஒரு மிருகம் கம்மியான எனர்ஜியை பயன்படுத்துது அப்படின்றத ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் என்ன தெரிய வருதுன்னா, காண்டோர் அப்படின்ற ஒரு பெரிய வகையான கழுகு, அதுதான் 1 கிலோமீட்டரை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கடந்து போகுது அப்படின்னு அந்த ரிசர்ச்சும் சொன்னிச்சு. அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்கிறாரு, ஆனால் ஒரு மனுஷங்கிட்ட ஒரு பைசைக்கிளை கொடுத்தீங்கன்னா, ஒரு சைக்கிளை கொடுத்தீங்கன்னா அவன் உடனடியாக அந்த மிருகத்தை, அந்த கழுகை அவன் தோக்கடிச்சிடுவான், அவன் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மாறிடுவான் அப்படின்னு சொல்கிறார். இதை சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உருவாக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிவைஸ் மனிதனோட மூளைக்கான ஒரு பைசைக்கிளாக, ஒரு சைக்கிளாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து எலக்ட்ரானிக் டிவைஸும் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய திறனை பெருசுப்படுத்துறதுக்கு, ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்காக இருக்கணும் அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டே இருந்தார். 2010 அவர் ரொம்ப கோவமாக சில விஷயத்தை சொல்கிறார். நம்ம கம்ப்யூட்டர்ஸை கண்டுபிடிக்கிறது எதுக்குன்னா, மனிதனோட மூளை திறனை அதிகரிக்கிறதுக்கு தான், அதை மங்க வைக்கிறதுக்கு கிடையாது. சைக்கிள் எதுக்கு நம்ம கண்டுபிடிப்போம்? மனிதன் சைக்கிளில் ஏறி ஓட்டுறதுக்கு தான். சைக்கிள் மனிதன் மேலே ஏறி ஓட்டுறதுக்காக நம்ம ஒரு சைக்கிளை கண்டுபிடிக்க மாட்டோம். அது முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னார். எதை பார்த்து சொன்னார் தெரியுமா? நிறைய சோஷியல் மீடியா எந்நேரமும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அடிக்டிவாக வச்சுக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் பார்த்துட்டு கோவத்தோடு இப்படி சொன்னார். அவர் என்றைக்குமே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸை அவரோட பயன்பாட்டுக்காக வச்சுக்கிட்டு இருந்தாரே தவிர, அவர் அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு பயனளிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறிடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். மக்களும் அப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தார். அதனால தான் நிறைய வாய்ப்பு இருந்தாலும் ஆப்பிளில் இப்படிப்பட்ட ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்றது வரல. உங்களை அடிக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு அவர் எதையுமே கண்டுபிடிக்கல. உங்களுக்கு பயனளிக்கணும் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சார். ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்ம இதிலிருந்து கற்றுக்க வேண்டிய ஒன்று இருக்குது. ஒவ்வொரு நாள் காலையிலும் நமக்கு நாமளே பண்ணிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இருக்குது. அது என்னென்னா, நான் நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸை இன்றைக்கி பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தை பண்ணணும். அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸை நான் பயன்படுத்த போகிறேன், அதை என்ன பயன்படுத்திக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை தினமும் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இதை நமக்கு நாமளே ஞாபகப்படுத்திக்க வேண்டிய தேவைன்றது இருக்குது. அந்த காலத்துலலாம் ஒரு டிவைஸை உருவாக்கணும்னா அதில் பல கம்பெனி வேலை செய்யணும்.
சிப் வேணுமா இன்டெல் கிட்ட வாங்குங்க, போர்டு வேணுமா வேறு ஒரு கம்பெனி கிட்ட வாங்குங்க, சாஃப்ட்வேர் வேணுமா மைக்ரோசாஃப்ட் கிட்ட வாங்குங்க. இப்படி எல்லா கம்பெனிக்கிட்டையும் வேறு இதை வாங்கி இன்டெகிரேட் பண்ணால் தான் ஒரு ப்ராடக்ட்ன்றது வரும். ஒரு லேப்டாப்பை உருவாக்கணும்னா அப்படி தான் உருவாக்கி ஆகணும். சிப் ஒரு கம்பெனி கொடுப்பாங்க, மதர் போர்டு ஒரு கம்பெனி கொடுப்பாங்க, சாஃப்ட்வேர் ஒரு கம்பெனி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணணும். முதன்முறையாக ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொன்னாருன்னா, இதை பார்க்கறதுக்கே ஒரு குப்பை மாதிரி இருக்குது, என்னோட டிவைஸில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் ஒர்க் ஆகலை அப்படின்னு நான் மைக்ரோசாஃப்ட் கிட்ட கேட்டால் அது ஹார்ட்வேர் பிரச்சனைங்க, எங்கள் சாஃப்ட்வேர் அதில் ஓடாது அப்படின்றாங்க. இல்லை ஹார்ட்வேர் கம்பெனி கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காமே அப்படின்னு கேட்டால் அது சாஃப்ட்வேரோட பிரச்சனைங்க, அவங்க எங்கள் ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் அது கண்டிப்பாக குப்பையாக தான் இருக்கும் அப்படின்னு முதன்முறையாக அவர் திங்க் பண்ணுறார். அதனால சாஃப்ட்வேராக இருக்கட்டும், அதோட ஹார்ட்வேராக இருக்கட்டும், சிப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவரோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சார். அதனால தான் ஒரு மேக் ஓஎஸ் எடுத்து உங்களால் வேறு எந்த ஒரு டிவைஸ்லையும் பெருசாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஐஃபோனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை அப்படியே நீங்கள் வேறு ஒரு டிவைஸுக்கு போர்ட்லாம் பண்ண முடியாது. ஐஃபோனுக்காக உருவாக்கப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் ஐஃபோனை தவிர, அந்த ஆப்பிள் ப்ராடக்ட்டை தவிர வேறு எந்த ப்ராடக்ட்லையும் யூஸ் பண்ண முடியாது. ஒரு ஏபிகே ஃபைலை உருவாக்குறீங்க, ஒரு ஆண்ட்ராய்டுக்கான ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறீங்க, அது சாம்சங்லேயும் ஒர்க் ஆகும், ஒன் ப்ளஸ்லேயும் ஒர்க் ஆகும், ஷாமிலையும் ஒர்க் ஆகும். ஆனால் ஐஃபோனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் ஐஃபோனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதை எல்லாரும் லிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஒரு பிரச்சனைங்க, இப்படி உங்கள் ஃபோனுக்கு மட்டுமே யார் அப்ளிகேஷனை உருவாக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்பையும் எல்லாத்தையும் என்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸை சிறப்பாக்க முடியும் அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருந்தார். இதுலேருந்து யார் முக்கியமான பாடத்தை கற்றுக்கணும்னா, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அங்கே பல பேர் வேலை செஞ்சு தான் ஆகணும். ஆனால் அவங்க எல்லாரும் ஒரே விஷனுக்காக ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை ஒவ்வொரு நபருக்கும் வேறு வேறு விஷன் இருக்கா, ஒருத்தவங்களுக்கும் வேறு வேறு நோக்கம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துலேருந்து ப்ராஃபிட் எடுக்கணும், எல்லாரும் வேறு வேறு இடத்துல ப்ராஃபிட் எடுக்கிறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு நபர் பல இடத்துலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாருன்னா அவர் உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட் இப்படி ரொம்ப மோசமானதாக தான் இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபாட் அப்படின்னு பாட்டு கேட்குற ஒரு மிஷினை உருவாக்குனாருன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்குற மிஷினே இல்லையான்னு கேட்டால் இருந்துச்சு. ரியோன்னு ஒன்று இருந்தது, சோனின்னு ஒன்று இருந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாக்மேன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கருவியாக தான் இருந்தது. ஆனால் இந்த ஐபாட் இவ்வளவு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி இருந்த இந்த கருவிகள்லாம் நிறைய ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லி தான் அட்வர்டைஸ் பண்ணாங்க. 256 MB இருக்குது, 512 MB இதில் கெப்பாசிட்டி இருக்குது, மெமரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முதன்முறையாக ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு 5 வார்த்தையை சொன்னார். அதை கேட்ட எல்லாரும் ரொம்ப ஆரவாரத்தில் கற்றுனாங்க. அதோட வீடியோவை இப்போ கூட நீங்கள் சமூக வலைத்தளத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், ஸ்டீவ் ஜாப்ஸ் அட்வர்டைஸ் பண்ண அந்த வீடியோ. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? 1000 songs in your pocket அப்படின்னு சொன்னார். உங்கள் பாக்கெட்டில் 1000 பாடல்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் 512 MB 256 MBன்னு ஏதோ ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லுவாங்க. அதை சாதாரண மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியல. அவர் இப்படி சொல்லும் போது எல்லாரும் அங்கே ரொம்ப கைத்தட்டி அதை வரவேற்றாங்க. அவர் எல்லா இடத்துலையும் இப்படி தான் பேசியிருப்பார் அப்படின்னு உங்களால் கவனிக்க முடியும். அவரோட மார்க்கெட்டிங் வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள், அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறப்போ வந்து பேசுவார். அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவர் பேசியிருப்பார். ஸ்பெசிஃபிகேஷனை அதிகமாக சொல்லியிருக்கவே மாட்டார். ஒரு மேக்புக் ஏரோட வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு என்வலப் கவர்லேருந்து லேப்டாப் அப்படி வெளியே எடுத்து காட்டுவார். அவ்வளோதான் அதோட மார்க்கெட்டிங் அப்படின்றது முடிஞ்சு போச்சு. பேட்டரி இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, இத்தனை மில்லி ஆம்பியர்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஒரு நாள் முழுக்க இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவார். இதில் இவ்வளோ ஸ்பீடான ப்ராசஸர் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டார். உங்களோட ப்ராஜெக்டை இத்தனை நிமிஷத்தில் இது முடிச்சிடும் அப்படின்னு தான் சொல்லுவார். உள்ளே என்ன இருக்குது அப்படின்றது மக்களுக்கு தேவையே இல்லை. உள்ளே என்ன இருக்குன்றதை விட அவங்களால இதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்றது தான் தேவை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தார். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனை பேச மாட்டார். அந்த ஸ்பெசிஃபிகேஷனை மனிதர்களால் புரிஞ்சிக்க முடிஞ்ச அன்றாட வாழ்க்கையில் எப்படி அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத மாற்றி தான் அவர் பேசுவார். இது எதனால் ரொம்ப முக்கியம்னா, எப்போ ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை இப்படி மனிதர்களோட வாழ்க்கையோட பொருந்தி போகிற ஒரு வார்த்தையாக அவரால் மாற்ற முடியலையோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனே வேணான்னு அவர் தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தார். நீங்கள் லைஃப்பில் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மனதில் வச்சு நீங்கள் பேசணும். நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்றத மனதில் வச்சு பேசணும். நீங்கள் சாதாரண ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ப்ராடக்ட்டை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கு அது புரியுதா அப்படின்னு யோசிச்சு தான் பேசணுமே தவிர ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பேசுவோம், ரொம்ப அட்வான்ஸ்டாக பேசுவோம், இப்படி பேசினா நம்ம புத்திசாலி மாதிரி தெரியும் அப்படின்றதுக்காக பேசவே கூடாது. அவங்களுக்கு எப்போ புரியுதோ அப்போ தான் நீங்கள் புத்திசாலி. ஸ்கியோமார்ஃபிசம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ண ஆரம்பித்தார். அப்போ தான் கம்ப்யூட்டர்லாம் முதல்ல வரக்கூடிய ஒரு காலம். அப்போ இருக்கக்கூடிய ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கொயர் பாக்ஸாக இருக்கும், ரெக்டாங்கிள் பாக்ஸாக இருக்கும், இல்லை சர்க்கிளாக இருக்கும். அந்த ஐக்கானுக்கு கீழே அது என்ன பண்ணும் அப்படின்றத எழுதி வச்சுருப்பாங்க.
முதன் முறையாக அந்த மேக் புக்கை பண்ணும்போது அவர் என்ன யோசிச்சாருன்னா, இப்படிலாம் இருந்தால் சாதாரண நபர்கள் நம்ம ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. நம்ம பொருளை கொண்டு போய் ஒரு ஃபேக்ட்ரிக்கெலாம் விற்க போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் கம்ப்யூட்டரை நம்ம கொண்டு போய் செலுத்த போகிறோம். எல்லார் கையிலையும் கம்ப்யூட்டரை கொண்டு போய் கொடுக்க போகிறோம். சாதாரண மனிதர்கள் எதை பார்த்து வாங்குவாங்க? ஏதாவது ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்ப டெக்னாலஜி மாதிரி தெரிஞ்சாலோ, இல்லை நம்மளை விட அந்நியப்பட்டு இருந்தாலோ அதை அவங்க வாங்க மாட்டாங்க. அப்போ அவங்க லைஃப்பில் எப்படிப்பட்ட பொருட்களை பார்க்குறாங்களோ அதை தான் அவங்க ஸ்க்ரீன்லேயும் பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்தார். ஒரு பெயிண்டிங் அப்படின்ற ஒரு ஆப்பை காட்டணுன்னா அதில் ஒரு ப்ரஷ்ஷை வரைஞ்சார். சில புக் படிக்கிற ஆப்னா புக் மாதிரியே ஒரு இமேஜ் இருக்கும். ஏதாவது ஒரு லைப்ரரி அப்படின்னா ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரியே இருக்கும். நோட் பேட் அப்படின்னா ஒரு எல்லோ கலர் நோட் எழுதுகிற ஒரு சாதாரண ஷீட் மாதிரியே அந்த ஐகான்றது இருக்கும். ரியல் லைஃப்பில் அவங்க என்ன பார்ப்பாங்களோ அதை வச்சு தான் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஐக்கானை உருவாக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆரம்ப காலத்திலேயே அவர் திங்க் பண்ணார். யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஃபோன் எதுவுமே நம்ம கையில் இல்லை, நம்ம தான் அதை திங்க் பண்ணி உருவாக்குறோன்னா எப்படி நம்ம யோசிப்போம்? ஒரு ஏலியன் ப்ராடக்ட் மாதிரி இருக்கணும், இது ஒரு புது டெக்னாலஜி, அப்போ உள்ளே இருக்கிறதுலாம் டெக்னாலஜி மாதிரி இருக்கணும், அதை பார்த்தாலே ஒரு வேற்று கிரகத்துக்கு போன ஃபீல் கிடைக்கணும், அப்போ தான் இது ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆரம்பத்தில் அவர் அப்படி நினைக்கல. சாதாரண வீட்டில் இருக்கிற பொருட்கள் மாதிரி தான் இருக்கணும், ஒரு குழந்தைத்தனமாக தான் அது இருக்கணும், அப்படி இருந்தால் தான் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நம்பினார். அதனால தான் இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஐகான் அப்படி இருக்குது. அந்த ஐகான்ஸ்லாம் அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களால் கூட அந்த அப்ளிகேஷனை ஈஸியாக பயன்படுத்த முடியுது. நீங்கள் ஏதாவது ஒரு நபர்கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவங்கள அந்த மாற்றத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகக்கூடாது, அவங்கள நோக்கி மாற்றத்தை கொண்டு வரணும். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்கம்ஃபர்ட்னஸை உருவாக்காமல் அந்த மாற்றத்தை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அங்கே மாற்றம்ன்றது நிகழும். அவங்கள அப்படியே வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே மாற்றம்ன்றது நிகழாது. இந்த ஸ்கியோமார்ஃபிசமே அடுத்த லெவலுக்கு அவர் கொண்டு போனார். அவர் செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும் ஒரு முக்கியமான கேள்வியே கேட்பார். இப்போது நீங்கள் மேக் புக்கை யூஸ் பண்ணுறீங்க, அப்படி யூஸ் பண்ணுறப்போ அந்த மேக் புக்கையே நீங்கள் மறக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒரு ஃபோனை கையில் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களா, கையில் ஃபோன் இருக்குன்றதையே மறந்துட்டு அந்த ஃபோனுக்குள்ளே நீங்கள் போய் ஆகணும். எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் எப்போ வெற்றி அடையும்னா அந்த ப்ராடக்ட் அங்கே இருக்குது அப்படின்றதே நீங்கள் மறக்கும் போது தான். இப்போ ஒரு சேரில் நான் உட்காந்துருக்கேன், இந்த சேரை எப்போ நான் யோசித்து பார்ப்பேன்? ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ் இது கொடுத்ததுன்னா நான் உடனடியாக சேர் இருக்குதுன்னு யோசிப்பேன். ஒரு கிறுக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், சேர் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும். இல்லை ஏதாவது முதுகு வலி கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், இந்த சேர் இருக்குதுன்னு எனக்கு தோணும். அப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஒரு மாஸ்டர் பண்ணி உருவாக்கும் போது அந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்றதே மறந்து மற்ற வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்படி தான் ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பார். அதனால தான் தேவையில்லாத சத்தங்களை அங்கே எலிமினேட் பண்ணுவார். தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷனை அவரோட பொருள்லேருந்து எலிமினேட் பண்ணுவார். தேவையில்லாத பட்டனை எலிமினேட் பண்ணுவார். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை உருவாக்குறீங்க, ஏதாவது ஒரு வேலையை செய்கிறீங்க, நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் அங்கே இருக்கீங்க, நீங்கள் இந்த வேலையை செஞ்சுருக்கீங்க, இந்த வேலைன்னு ஒன்று நடந்திருக்கு அப்படின்றது யாரும் கவனிக்கவே கூடாது. ஆனால் எல்லாரும் அதை பயன்படுத்தணும். இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு ஆக்டர் இருக்கார், நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தோணவே கூடாது. அவரை பார்க்கும்போது அப்படியே அந்த கேரக்டரை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துடணும். பார்க்கும்போதே ஒரு சூப்பராக நடிக்கிறாரே அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அது தப்பு. நடிக்கிறாருன்னே நமக்கு தோணக்கூடாது. இல்லை ஒரு வாய்ஸ் ஆக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டப்பிங் கொடுக்குறாங்க, நம்ம ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவிக்கு தமிழ் ஆள் டப் பண்ணதை நம்ம பார்த்துட்டு இருக்கோன்னு வைங்களேன், அங்கே இவர் நல்லா டப் பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தோணவே கூடாது. அந்த ஒரிஜினல் ஆளே பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம மறந்துட்டு பார்க்கணும். இந்த வேலையை செஞ்சவரை நம்ம மறக்கணும். நம்ம லைஃப்பில் எந்த வேலை செஞ்சாலும் நம்ம செஞ்ச வேலையை நம்மளை அந்த வேலையை பயன்படுத்தக்கூடியவங்க மறப்பாங்களான்னு கேளுங்க. மறக்கிற அளவுக்கு ஒரு மாஸ்டராக நம்ம இருக்கணும். ஸ்டீவ் ஜாப்ஸை பார்த்தாலே எல்லாரும் அலறிட்டு ஓடுவாங்க அவங்களோட இன்ஜினியர்ஸ்லாம். ஏன் தெரியுமா? ஏதாவது ஒரு ப்ராடக்டை டிசைன் அப்போ தான் நம்ம பண்ணியிருப்போம். பொதுவாக மற்ற கம்பெனிலாம் ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறப்போ ஒரு எக்ஸல் எடுத்து அதில் பிளான் போட்டு அதை எப்படி நம்ம ப்ராடக்டாக மாற்றலாம் அப்படின்னு ரொம்ப நாள் யோசித்து அதை ப்ராடக்டாக உருவாக்குவாங்க. நீங்கள் ப்ராடக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஒரு அடுத்த வாரம் வரேன், அந்த ப்ராடக்டை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாராம். எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லுவாராம். இந்த ஐஃபோனை கண்டுபிடிக்கும் போதெல்லாம் முதன்முறையாக கையில் எடுத்துகிட்டு இந்த கார்னரில் என்னால் கையால் தொட முடியலையே, என் கட்டவரல் அந்த இடத்துக்கு போலையே, ஃபோனோட சைஸை குறை அப்படின்னு சொல்லுவாராம். பட்டன் மேலே எங்கேயாவது இருந்ததுன்னா இதை எப்படி நான் ப்ரெஸ் பண்ணுவேன், கட்டவரலால் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எனக்கு கொடு அப்படின்னு மாற்ற சொல்லுவாராம். ஃபோனோட இந்த எட்ஜு ஷார்ப்பாக இருக்கே, ஷார்ப்பாக இருந்தால் கையை கிழிக்காதா அப்படின்னு சொல்லுவாராம். ஃபோனை பாக்கெட்டில் வைக்கும் போது இப்படி டைரெக்டாக உள்ளே போகணுமா, எங்கேயாவது தட்டுனதுன்னா இவ்வளோ பெருசாக இது தேவையா அப்படின்னு கேட்பாராம். பாக்கெட்லேருந்து எடுக்கும் போது ஃபோனும் பாக்கெட்டில் இருக்க போது என் கையும் உள்ளே போக போகுது, அப்போது அந்த ஃபோன் என்ன சைஸில் இருக்கணும், ரொம்ப பெருசாக இருந்தால் வெளியே புடச்சிட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லுவாராம். இதை மெல்லிசாக்கு, இதை பெருசாக்கு அப்படின்னு ஆரம்ப வாரத்திலேயே அதை வாங்கி பார்த்து சொல்லிகிட்டு இருப்பாராம். அந்த ப்ராடக்ட் பண்ணுறதே வேஸ்ட்டு, அந்த காஸ்ட்டை செலவு பண்ணுறதே வேஸ்ட்டுன்னு மற்ற கம்பெனி நினைக்கிறப்போ
காஸ்ட் முக்கியம் கிடையாது, யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாராம். நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்கிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்கன்னா மைண்ட்லேயே ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த உலகத்துக்குள்ளே அதை கொண்டு வரணும். கொண்டு வரும்போது தான் நீங்கள் அதை பார்த்து கரெக்ட் பண்ண முடியும். இப்போ என்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்கன்னு வைங்க. ஆரம்பிக்கலாமா, எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. உடனடியாக ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை பார்த்து கரெக்ட் பண்ண ஆரம்பிங்க. எடுத்த உடனே இப்படிப்பட்ட ஒரு ப்ரோட்டோடைப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே வேலையை இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும். மூலையில் மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தோன்னா அது அங்கேயே இருந்து இறந்து போயிடும். 1997 இன்னொரு 90 நாளில் ஆப்பிளை மூடணும் அப்படின்ற நிலைமையே வந்துருச்சு. அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸை திரும்ப ஆப்பிளுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட 12 வருடமாக அவர் ஆப்பிளில் ஒர்க் பண்ணல, ஆப்பிளை விட்டு வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க அவரை. அவர் திரும்பி வந்த உடனே கம்பெனியை 10 வருஷத்தில் இழுத்து மூட வேண்டிய ஒரு கம்பெனியை 10 வருஷத்தில் இந்த உலகத்திலேயே ரொம்ப வேல்யூபிளான ஒரு கம்பெனியாக மாற்றினார். மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி லிஸ்ட்டில் அந்த கம்பெனியோட பேர் வந்துச்சு. அவர் என்ன செஞ்சுருப்பார், எதெல்லாம் புதுசாக உருவாக்கியிருப்பார், நிறைய புது புது ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருப்பார், இன்னோவேட் பண்ணியிருப்பார், நிறைய டெக்னாலஜியை கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர் என்ன தெரியுமா பண்ணார், முதல்ல வந்த உடனே ஒரு மீட்டிங் நடத்துகிறார். போர்டில் அந்த கம்பெனி என்னெல்லாம் ப்ராடக்ட் பண்ணுது அப்படின்றத எழுதுறார். அப்போ ஆப்பிள் என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, கம்ப்யூட்டர் பண்ணாங்க, மானிட்டர் பண்ணாங்க, பிரிண்டர் பண்ணாங்க, சர்வர் பண்ணாங்க, பர்சனல் அசிஸ்டன்ட் டிவைசஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படி எக்கச்சக்க ப்ராடக்ட் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த ப்ராடக்டோட கவுண்ட் எவ்வளோ தெரியுமா, 350 ப்ராடக்டையும் சவுத்தில் அவர் எழுதுறாரு, ஒரு போர்டில் எழுதுறார். எழுதிட்டு அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பக்கத்துலேயும் ஒரு இன்டூ மார்க்கை போட்டுக்கிட்டே வரார். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணாம்னு அடிச்சுட்டே வரார். அவர் அடித்த ப்ராடக்டோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா, 340. இதுக்கப்புறம் இந்த 10 ப்ராடக்ட் பண்ணால் போருங்க, 350லாம் பண்ண வேணாம், 340 நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்குது அப்படின்னே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம 350 ப்ராடக்ட் பண்ணியே கம்பெனி மூடுற நிலைமை கொண்டு வந்துட்டோம். இருக்கிற ப்ராடக்டெல்லாம் நிறுத்து, 10 மட்டும் பண்ணுன்னு இந்த ஆள் சொல்கிறானே அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு முடிவு தான் அதுக்கப்புறம் கம்பெனியை மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாக ஆக்குனது. இதுக்கு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் தெரியுமா, நீங்கள் எவ்வளவு எஸ் சொல்கிறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமான நோவை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. நான் ஒரு நபர்கிட்ட இந்த வேலையை நான் செஞ்சு தரேங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதே நேரத்தில் நான் பண்ண வேண்டிய 100 பேருக்கு நோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நான் 350 இடத்துல எஸ் சொல்லி இந்த ப்ராடக்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா 35,000 இடத்துல நான் நோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு எனர்ஜிலாம் என்கிட்ட கிடையாது. அப்போது நான் எந்த இடத்துல நோ சொல்கிறேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு யோசிச்சு நான் பெருமைப்படுறதே கிடையாது, நான் என்ன செய்யலை அப்படின்னு நினச்சி தான் பெருமைப்படுவேன் அப்படின்னு சொன்னார். பல இடத்துக்கு நீங்கள் நோ சொல்லி ஆகணும், அப்போ தான் நீங்கள் எஸ் சொல்கிறதோட மதிப்பு கூட்டப்படும். என்கிட்ட இவ்வளவு தான் எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை வச்சு நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா அங்கே எதையுமே உருப்படியாக பண்ண முடியாது. பண்ண வேண்டிய விஷயம் கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கம்பெனி வளர்ந்து வரும்போது அது ஃபெயில் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா பாயிலிங் தி ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒட்டுமொத்த கடலையே கொதிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு நம்புறது. என்கிட்ட இருக்கிற எனர்ஜியை வச்சு நான் இப்போ எவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டேன் தெரியுமா, மொத்த கடலையும் கொதிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா ஒன்றுமே மாற்றம்ன்றது ஏற்படாது. சின்ன கம்பெனி எப்போவுமே இந்த தவறை பண்ணாது. ஏன்னா அவங்கள்ட்ட கம்மியாக பணம் இருக்கும், கம்மியாக ஆள் இருப்பாங்க, கம்மியாக டைம் இருக்கும். அப்போது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்ட்டை நல்லா பண்ணலான்னு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் வரக்கூடிய ஃபீட்பேக்கை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ கம்பெனி பெருசாகுதோ இப்போ எதுவுமே நம்மளால் இன்னோவேட் பண்ண முடியலையே, புது ப்ராடக்ட் கொண்டு வர முடியலையே அப்படின்னு நினச்சி இருக்கிற எல்லாத்துலேயும் போய் கை வைக்கலாம், கால் வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு கம்பெனி ஃபெயில் ஆகும். நம்ம எப்போவுமே நம்மளோட அட்டென்ஷனை கம்மியான இடத்துக்கு தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். லைஃப்பில் நீங்கள் நிறைய இடத்துக்கு நோ சொல்கிறீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொல்கிற எஸ்ஸை விட நோ அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் செய்ய போகிற வேலை குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதை இவர் டிஃபைன் பண்ணுறதுக்கு, அந்த 10 ப்ராடக்ட் தான் வேணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா செஞ்சார், 2x2 மேட்ரிக்ஸ் ஒன்று பண்ணுறார். இந்த மேட்ரிக்ஸை நம்மளுமே நம்ம லைஃபுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கலாக 2 ஐட்டம் இருக்கும். ஒன்று கன்சியூமர், சாதாரண மனிதர்கள், ஒருத்தவங்க ப்ரொஃபஷனல் மனிதர்கள். கீழே ஒன்று டெஸ்க்டாப், அதாவது டெஸ்கில் வச்சு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஐட்டம். அதுக்கு பக்கத்தில் கையில் எடுத்துகிட்டு போகிற போர்ட்டபிள் ஐட்டம். இந்த 4 விஷயம்தான். இதுக்கு 4த்துக்கும் நம்ம 4 ப்ராடக்ட் பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதாவது சாதாரண மனிதர்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு டெஸ்கில் வச்சு வேலை செய்கிறதுக்கு ஒரு டிவைஸ் பண்ணிவிடு, அவங்க கையில் எடுத்துகிட்டு போய் வேலை செய்கிறதுக்கு ஒரு டிவைஸை பண்ணிவிடு. இப்போ ப்ரொஃபஷனல் பீப்புள் அவங்க டெஸ்கில் வச்சு வேலை செய்கிறதுக்கு ஒரு டிவைஸை பண்ணிவிடு, கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டிவைஸை பண்ணிவிடு. இப்படி தான் ஐமேக்கு, ஐபுக்கு, இந்த பவர் மேக், பவர் புக் அப்படின்னு 4 ப்ராடக்ட் வந்துச்சு. இது 4 போருமா அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், ஆமாம் இந்த 4 தானே தேவை இருக்குது, இதை
விட வேறு என்ன தேவை இருக்குது? ஒரு மனுஷன் உட்காந்து வேலை செய்கிறதுக்கும் கையில் எடுத்துகிட்டு போய் வேலை செய்கிறதுக்கும் ஒரு கம்ப்யூட்டர் தேவை. அவன் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை சாதாரண மனிதனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 4 டிவைஸ் தானே தேவை. தேவையில்லாமல் இவ்வளவு பண்ணினா ஓம் ப்ராடக்ட்லேயே 4 இருக்கிற போய் எதை வாங்கணும்னு தெரியாமல் எதையுமே வாங்காமல் பக்கத்து கம்பெனிக்கு தான் போவாங்க. அப்போது தேவையானதை மட்டும் செய் அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் அடுத்த 10 வருஷத்தில் கம்பெனியை அவ்வளோ உயரத்துக்கு கூட்டிகிட்டு போனது. நம்மளும் நம்ம லைஃப்பில் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். எல்லா வேலையும் எழுதுங்க, அதில் எதெல்லாம் செய்யவே வேணாம்னு அடிங்க. நான் ஒவ்வொரு நாளும் புத்தகம் படிக்கணும், ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஜேர்னல் எழுதணும், ஒவ்வொரு நாளும் நான் எக்ஸசைஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் போய்ட்டு வரணும், அங்கே ஒவ்வொரு நாளும் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு 1008 வேலை வச்சுருந்தீங்கன்னா எதையுமே குவாலிட்டியாக செய்ய மாட்டீங்க. எவ்வளவு கம்மியாக செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. கம்மியாக இருக்கிறது தான் அதிகமான ரிசல்ட்டை கொடுக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸை இவ்வளவு பெருமையாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அவர் என்ன தான் கண்டுபிடிச்சார்? முதன்முறையாக அவர் உருவாக்கின ஒரு பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஒன்று கூட கிடையாது. அவர் ஐஃபோனை கொண்டு வரதுக்கு முன்னாடியே டச் ஸ்க்ரீன் இருந்துச்சு. ஐபேடை கொண்டு வரதுக்கு முன்னாடியே டேப்லெட்ஸ் அப்படின்றது இருந்துச்சு. அவர் கம்ப்யூட்டரை மேக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய மேக் புக் இருந்துச்சு. ஐபாடுன்னு பாட்டு கேட்குற கருவியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கருவிகள் இருந்துச்சு. அப்புறம் என்ன இவர் கண்டுபிடிச்சிட்டாரு? அப்புறம் என்ன இவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி? அப்புறம் எப்படி ஒரு ஆப்பிள்ன்ற இவ்வளோ பெரிய கம்பெனியை உருவாக்குனாரு? ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு கேள்வியை தான் இவர் தொடர்ந்து கேட்டுப்பார். இப்போது மக்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி எது ஒழுங்காக அட்ரஸ் பண்ணலை, ஆனால் அது நினச்சிருந்தா சூப்பராக அதை அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் கேட்பார். மக்களுக்கு பாட்டு கேட்க பிடிச்சிருக்கு, அதுக்கு பாட்டு கேட்குற கருவியும் இருக்குது, ஆனால் அந்த கருவி அவங்களுக்கு ரொம்ப ஒரு அசௌகரியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, அவ்வளவு கம்ஃபர்ட்டாக இல்லை அப்படின்றத கண்டுபிடிப்பார். அதாவது அந்த டிவைஸை பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகலாமே, ஆனால் பாக்கெட்டில் போடுற மாதிரி அது இல்லையே அப்படின்றத கண்டுபிடிப்பார். அதை கொஞ்சமாக மாற்றுவார். ஃபோன் இருக்குது, ஆனால் நிறைய பட்டன்ஸோடு இருக்குது. அதே நேரத்தில் நம்மள்ட்ட டச் ஸ்க்ரீன் ஒரு டெக்னாலஜி இருக்குது, ரெண்டுத்தையும் ஏன் இன்டெகிரேட் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியாது அப்படின்னு அவர் யோசிப்பார். இப்படி யோசிக்கிறப்ப அவர் மைண்டில் ஒரே ஒரு திங்கிங் மாடல் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் இன்டர்செக்டிங் மாடல். நம்ம எப்போவுமே ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளமை இன்ஜினியர் மைண்ட் செட்லேயே பார்த்துக்கிட்டு இருப்போம். இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆர்டிஸ்டோட மைண்ட் செட்டில் பார்ப்பார். ஒருத்தவங்க ஃபோனை யூஸ் பண்ணுறான்னா நம்ம என்ன நினைப்போம், அது ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளம் மாதிரி அந்த ஃபோனை டெக்னிக்கலாக திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். இவர் அதை ஒரு ஆர்டிஸ்ட் பார்வையில் பார்ப்பார். இது கொஞ்சம் அழகாக இல்லையே, இது கொஞ்சம் வசதியாக இல்லையே அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி யோசிப்பார். லைஃப்பில் நிறைய டொமைனில் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் தெரியணும், ஃபிசிக்ஸ் தெரியணும், ஆர்ட் தெரியணும், ஒரு மியூசிக்கோட அடிப்படை, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரிஞ்சிருக்கிறப்ப தான் ஒரு ப்ராடக்டை பல பார்வையில் நம்மளால் பார்க்க முடியும், ஒரு பிரச்சனையை பல பார்வையில் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது தான் அதை இருக்கிறதுலையே ஒரு பெஸ்ட் வேலை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். எல்லா பிரச்சனையும் ஏற்கனவே சால்வ் பண்ணப்பட்டுருச்சு, அதை பெஸ்ட்டாக நான் சால்வ் பண்ணணும்னா அதை வேறு ஒரு பார்வையில் பார்க்கணும். அவ்வளவுதான். அந்த ஒரு பார்வை மட்டும்தான் இவர்கிட்ட இருந்துச்சு. அந்த பார்வையினால் மட்டும்தான் ஆப்பிள்ன்ற ஒரு நிறுவனத்தை இவரால் உருவாக்க முடிஞ்சுது. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் அதை ஒரு ரொமான்டிக்காக எடுத்துப்போம். எஜுகேஷன்லாம் லைஃபுக்கு முக்கியம் கிடையாது, அதாவது நம்மளும் ட்ராப் அவுட் ஆகிட்டா லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்லாம் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாக ஸ்டீவ் ஜாப்ஸ் ட்ராப் அவுட் ஆகிட்டு என்ன பண்ணார் அப்படின்றத நம்ம என்றைக்காவது கவனிச்சிருக்கோமா? அப்பையும் அவர் படிச்சுக்கிட்டு தான் இருந்தார். ட்ராப் அவுட் ஆகிட்டு உடனடியாக வேறு ஏதோ ஒரு வேலை செய்யலாம் அப்படின்லாம் அவர் நினைக்கல. ட்ராப் அவுட் ஆகி வெளியே வந்தார். ஏன்னா அவ்வளவு ஃபீஸ் அவரால் கட்ட முடியலன்ற ஒரே காரணத்துக்கு தான். எஜுகேஷன் வந்து யூஸ்லெஸ் அப்படின்றதுலாம் அவர் சொல்லலை. அவரால் அவ்வளவு ஃபீஸை கட்ட முடியல, ஏன்னா அவரோட அப்பா அம்மா, அவரை அடாப்ட் பண்ண அப்பா அம்மா அவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருந்துச்சு. அதனால நான் இப்போது இந்த காலேஜில் இவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்கிறது என்னால் முடியாது அப்படின்னு ட்ராப் அவுட் ஆனார். ஆனால் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்ச அந்த நபர் எதெல்லாம் அவருக்கு ஆர்வமாக இருக்கோ அது எல்லாத்தையும் போய் படித்தார். அவர் படித்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கேலிகிராஃபி, அதாவது இந்த ஆர்டிஸ்ட் மாதிரி எழுதுறது. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு அவர் போய் படித்தார். எத்தனை மாதம்? 18 மாதத்துக்கு அந்த கோர்ஸ்லேயே அவர் இருந்தார். இந்த ஷெரீஃப், சான்ஸ் ஷெரீஃப் அப்படின்ற ஃபாண்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வித்தைகள் எல்லாத்தையும் படிக்கிறார். அதை எப்படி நம்ம எழுதணும், ஒன்று ஏன் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது ஒரு ஃபாண்ட்டு, இன்னொரு ஃபாண்ட் ஏன் பார்க்குறதுக்கு ரொம்ப காமிக்கலாக இருக்குது அப்படின்றதெல்லாம் படித்து ரொம்ப டீப்பாக கற்றுக்கிறார். ஆனால் அது அங்கேயே முடிஞ்சு போகல. இப்போ கேலிகிராஃபி படித்ததுனால அவரோட வாழ்க்கையில் என்ன மாறிடும் அப்படின்னு பல பேர் கேட்கலாம். ஆனால் முதன்முறையாக மேக் வரப்போ, அவர் ஆப்பிளில் ஒரு கம்ப்யூட்டர் வரப்போ அதில் இருக்கிற ஃபாண்ட் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சான். முதன்முறையாக இவ்வளவு ஸ்டைலான, இவ்வளவு ப்ரீமியமான ஃபாண்ட்டை ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு யோசித்து முடிவெடுத்தது ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுமா நமக்கு சொல்கிறாரு?
ரொம்ப முக்கியமாக நீ வாழ்க்கையில் இப்போ ஏதாவது ஒன்று கற்றுக்கிற, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிற, ஏதாவது ஒன்று படிக்கிற அப்படின்னா இது லைஃப்பில் யூஸே இருக்காது அப்படின்னு நம்பாத. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படிப்பும் உனக்கு பயனளிக்கும். இன்றைக்கி நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டான்ஸ் கற்றுக்க போகிறேன், அதே நேரத்தில் நான் ஒரு கேலிகிராஃபியும் கற்றுக்க போகிறேன். இது மூணும் என்ன கனெக்ட் ஆகும்? நான் ஒரு இன்ஜினியர், நான் என்ன படிக்கணும்? நான் எதுக்கு டான்ஸை போய் சம்மந்தமே இல்லாமல் படிக்கணும்? நான் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கேலிகிராஃபி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாது. எல்லா டாட்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு படிக்க முடிஞ்சால் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை படிக்கும் போது அது எதுக்கு பயனளிக்கும்ன்றதை நம்மளால் சொல்லவே முடியாது. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு திரும்பி பார்க்குறப்ப தான் நம்ம படித்த ஏதேதோ விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகி சூப்பரான சொல்யூஷனாக வரும். உன்னால் முடிஞ்சால் எல்லாத்தையும் படின்றார். எல்லாத்தையும் படிக்க முடியலனாலும் படிக்கிறது பயனளிக்காதுன்னு நினைக்காத. எது படித்தாலும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனையை அதை வச்சு உன்னால் தீர்க்க முடியும். இவர் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இவர் படித்த கேலிகிராஃபி அந்த கம்ப்யூட்டருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. லைஃப்பில் என்ன படிக்க முடியுமோ படிங்க. படிக்கும் போது அது யூஸ்லெஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் யூஸ்லெஸ்ஸான படிப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் வர பிரச்சனையை எதை வச்சு தீர்ப்பீங்கன்னா நீங்கள் எது யூஸ்லெஸ்ன்னு நினச்சிங்களோ அதை வச்சு தான். நான் இன்ஜினியர், அதனால் இன்ஜினியரிங் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், ஒரே ஒரு ஸ்ட்ரீமில் மட்டும்தான் படிச்சிருக்கேன். எப்போ சம்மந்தமே இல்லாமல் 10-15 படிக்கிறனோ அப்போ அது எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து எனக்கு வரக்கூடிய சொல்யூஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும், யூனிக்காக வரும். அடுத்தவங்களை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் ஸ்டீவ் ஜாப்ஸ் அதை தான் பல தடவை பண்ணார். ஜெராக்ஸ் அப்படின்ற கம்பெனிலேருந்து தான் மவுஸ் பாயிண்டரை இவர் காப்பி அடித்தார். இவர் காப்பி அடித்த பல விஷயங்கள் தான் மேக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே இருக்குது, அந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயே இருக்குது. ஆப்பிள் அப்படின்றது பல டெக்னாலஜி கம்பெனியை பார்த்து காப்பி அடித்த ஒரு விஷயந்தான். ஆனால் இவர் காப்பி அடித்தாரான்னு கேட்டால் காப்பி அடிக்கலை, ஸ்டீல் பண்ணியிருக்காரு, திருடி இருக்கார். காப்பி அடிக்கிறதுக்கும் திருடுறதுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? காப்பி அடிச்சிங்கன்னா அதை அப்படியே பார்த்து செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அது என்றைக்குமே வேலைக்கு ஆகாது. ஆனால் அதை பார்த்துட்டு அதை நான் எப்படி பயன்படுத்திக்கணும்னு நீங்கள் யூனிக்காக யோசிச்சிங்கன்னா அது திருடுறது. அதை பார்க்கும்போது இதுலேருந்து இது வந்திருக்கு அப்படின்னு தெரியவே கூடாது. ஆனால் அதை பார்த்து தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. லைஃப்பில் எதையுமே உங்களால் தனியாக செய்யவே முடியாது. நிறைய பேரை பாருங்கள், அதில் இன்ஸ்பயர் ஆகுங்க, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. ஆனால் உங்களோட தனித்திறனை போட்டு அதை மாற்றி யோசிக்கும் போது தான் அது யூனிக்கான இன்னும் பெட்டரான விஷயமாக மாறும். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐஃபோனை எல்லாருக்கும் முன்னாடி காட்டார். ஒரு பெரிய விஷயத்தை இவர் சாதிச்சிட்டாரு, இவ்வளவு சூப்பரான விஷயத்தை சடனாக இவர் செஞ்சிட்டாரு, ஒரு ஓவர் நைட் சக்ஸஸ் இவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அவர் பிக்சாரில் டாய் ஸ்டோரி அப்படின்ற மூவியை ப்ரொடியூஸ் பண்ணி உருவாக்குறாரு. பிக்சார் அனிமேஷன் அதை உருவாக்குறாங்க. அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் இதையும் சாதிச்சிட்டாரு, ஒரே நைட்டில் இதெல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி அவர் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா பொருளையும் பார்த்துட்டு, அவர் உருவாக்கக்கூடிய எல்லா கிரியேஷனையும் பார்த்துட்டு ஒரே நைட்டில் பண்ணிட்டாரியா, சூப்பராக பண்ணிட்டாருன்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒன்று நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். முதல் ஐஃபோன் வெளியே வரதுக்கு முன்னாடி 7 வருஷம் ஐஃபோனில் அவர் வேலை செஞ்சதாக சொல்கிறார். கிட்டத்தட்ட பல வருடங்கள் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிமை எடுத்து அவங்களே அதை பார்த்து தான் கடைசியில் டாய் ஸ்டோரியை உருவாக்கியிருக்காங்க. லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ அது வெளியிலேருந்து பார்க்குறப்போ இன்றைக்கி நைட்லேயே வந்துருச்சு, 2 நாளில் வந்துருச்சு, உடனடியாக பண்ணிட்டாரு. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் காலேஜ்லேருந்து ட்ராப் அவுட் ஆகி ஒரு ஆப்பை உருவாக்குனாரு, அது பெரிய ஃபேஸ்புக் மாதிரியான கம்பெனியாக மாறிடுச்சு அப்படின்னு தெரியும். ஆனால் உலகத்தில் எதுவுமே அப்படி நடக்கிறது கிடையாது. 10 வருஷ உழைப்பு இல்லாமல் ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வரவே முடியாதுன்னு சொல்கிறார். நீங்கள் 5 வருஷம் வேலை பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட்டே இல்லை அப்படின்னு அழுதுங்கன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கணும். கண்டிப்பாக 10 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்களால் ஒரு சக்ஸஸ் அடைய முடியும். 1 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், 3 வருஷமாக ரிசல்ட் வரல அப்படின்றதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. நிறைய டைம் இருக்குது. 10 வருஷம் உட்காந்து வேலை செய்யுங்க. இந்த கதையை பல தடவை சொல்லியிருக்கேன். ஸ்டீவ் ஜாப்ஸோட அப்பா ஒரு நாள் ஒரு வேலி கட்டிக்கிட்டு இருக்கார். அந்த வேலிக்கு உள்ளே இருக்கக்கூடிய முடிச்சியை கூட ரொம்ப நேர்த்தியாக அவர் போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, இந்த முடிச்சு யாராலையும் பார்க்க முடியாது, அப்புறம் எதுக்கு இதை இவ்வளவு நேர்த்தியாக அழகாக போட்டாகணும், ஏதாவது ஒரு வகையில் போடுங்களேன் அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னார், ஒரு மிக சிறந்த ஆசாரி ஒரு கபோர்டை பண்ணும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற மரத்தை யாருமே பார்க்க மாட்டாங்கன்றதுக்காக ஓட்ட போட்ட ஒரு உட்டை வச்சு பண்ண மாட்டார், மரத்தை வச்சு பண்ண மாட்டார், அரிச்சு போன மரத்தை வச்சு பண்ண மாட்டார். அவர் மிக சிறந்த ஆசாரியாக இருக்கிறப்போ, ஒரு கலைஞனாக இருக்கிறப்போ யாருமே பார்க்காத இடத்துல கூட நல்ல மரத்தை தான் பயன்படுத்துவார்னு சொன்னாராம். அதே விஷயத்தை ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட வாழ்க்கை முழுக்க பயன்படுத்திகிட்டே இருந்தார். அவரோட கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற மதர் போர்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சிப்பு, அதில் இருக்கிற காம்பனண்ட் எல்லாமே அவ்வளவு நேர்த்தியாக அடுக்கப்பட்டு இருக்கும். இதை யார் பார்க்க போகிறா அப்படின்றதுக்காக கண்ணா பின்னான்னு அடிக்க மாட்டார். லைஃப்பில் நீங்கள் பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னா நல்ல நல்ல வேலைகளை செய்யணும். அதை தாண்டின ஒரு சாதனையை நீங்கள் பண்ணணும்னா பண்ணக்கூடிய யாரும் பார்க்காத விஷயத்தை கூட ரொம்ப நேர்த்தியாக பண்ணியாகணும்.
ஒரு ஆர்டிஸ்ட் மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இப்படிப்பட்ட சாதனையை பண்ண முடியும். இந்த புக்கை நான் சின்ன வயசில் வாங்கும்போது ஒரு நல்ல பிஸ்னஸை கற்றுக்க போகிறோம், ஒரு பிஸ்னஸ் மேனை படிக்க போகிறோம், ஒரு பிஸ்னஸ்னால் என்னென்னு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக வாங்கி படித்தேன். அப்போவே ஒரு நோட் எடுத்துலாம் நான் இதை படித்து அதில் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்படி எழுதும் போது கடைசியாக எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இந்த புத்தகம் ஒரு பிஸ்னஸ் புக் கிடையாது, இது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான புக், இது ஒரு ஆர்ட் புக் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்றவர் ஒரு பிஸ்னஸ் மேன் கிடையாது, அவர் ஒரு ஆர்டிஸ்ட். எப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரவே முடியும். ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி பேசுகிறப்போ ரியாலிட்டி டிஸ்டார்ஷன் ஃபீல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பேசுவோம். அதாவது இதனால் முடியாது அப்படின்னு நிறைய தடவை இன்ஜினியர் சொல்லுவாங்க, ஆனால் அதை முடியும் அப்படின்னு அவங்களையே நம்ப வச்சு அதை செய்ய வைப்பார். இப்படி சொல்லும்போது அவர் நல்லா மேனிப்புலேட் பண்ணுவார் போல இருக்குது, அடுத்தவங்களை ஏமாற்றி வேலை வாங்குவார் போல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் அவர் அப்படி அதை பண்ண மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஐஃபோன் பூட் ஆகிறதுக்கு, அதாவது ஆஃபில் இருக்கிற ஐஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா அது பூட் ஆகி யூஸ் ஆகிற கண்டிஷனுக்கு வரத்துக்கு 1 நிமிஷம் ஆச்சு. அதுதான் இருக்கிறதுலையே ஃபாஸ்டஸ்ட் பூட்டிங் அப்படின்னு இன்ஜினியர்ஸ் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படி தான் சொன்னிச்சு. அப்போ இருக்கிற ஐசியோட ஸ்பீடு, அப்போ இருக்கிற மற்ற எல்லா அப்ளிகேஷன் லோட் ஆகக்கூடிய அந்த ஸ்பீடு எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக இது 1 நிமிஷம் ஆகும், அதுக்கு கீழே கொண்டே போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார் 10 செகண்டில் எனக்கு லோட் ஆகணும் அப்படின்னு. எல்லாரும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப அவர் கேட்டார், ஒன்றும் கிடையாது, உன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இப்போது இறக்க போகுது, இப்போ இந்த ஃபோன் 10 செகண்டில் பூட்டானால் அந்த குழந்தையை உன்னால் காப்பாற்றிட முடியும் அப்படின்னு சொன்னால் நீ ஏதாவது பண்ணி இந்த ஃபோனை 10 செகண்டில் பூட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணிடுவியா அப்படின்னு கேட்டப்போ பண்ணிவிடுவேன் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போனாங்க, ரொம்ப கடினமாக உழைச்சாங்க, பல நாள் அதுக்காக வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து எங்களால் 10 செகண்டில் அதை பூட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபோன் எத்தனை செகண்டில் பூட் ஆனது தெரியுமா? 15 செகண்டில். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 60 செகண்ட் கண்டிப்பாக தேவைன்னு சொன்ன அதே இன்ஜினியர் 15 செகண்டில் முடிச்சு காட்டினாங்க. இப்படி பல இடங்களில் ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த ரியாலிட்டியை உடச்சி எறிஞ்சிருக்கார். நம்ம ரியாலிட்டின்னு நம்புகிற விஷயத்தை இது கண்டிப்பாக மாற்ற முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். உங்கள் லைஃப்பில் எது ரியாலிட்டி? நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி வருமா அப்புறம் வருமானலாம் எனக்கு தெரியல. ரியாலிட்டி அப்படின்றது என்னோடய நம்பிக்கைக்குள்ளே பொருந்தி போகிற விஷயத்தை தான் நான் ரியாலிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னோடய நம்பிக்கைன்றது பல பேர் சொல்லி வந்ததாக தான் இருக்குது. அப்போ ரியாலிட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாமே சாத்தியப்படும். முதல்ல ஒரு விஷயம் முடியும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி யோசிப்பீங்க. இல்லைனா ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும் அப்படின்றதுக்கு ஆழமான காரணம் இருந்தால் அதை எப்படி செய்கிறதுன்றதை நீங்கள் யோசிப்பீங்க. என் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தையோட உயிர் இது சம்மந்தப்பட்டது அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன்னா, காரணத்தை வலுப்படுத்திட்டேன்னா, அதை செய்யவே முடியாத விஷயம் மாதிரி எனக்கு தோணினாலும் அதை நான் சாத்தியப்படுத்துவேன். லைஃப்பில் எல்லாமே முடியும் நம்புங்க, அதுக்கப்புறம் எப்படின்ற கேள்வியை கேளுங்க. எடுத்தோடனே முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படின்னு கேட்கவே முடியாதாங்க நம்மளால். பல மென்டல் மாடல்ஸில் சொன்னது தான், நான் ஒவ்வொரு மென்டல் மாடல் வீடியோலையும் ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறேன்னா அது அவ்வளவு வலுவானது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணிடலாம், ஆனால் இங்கே நான் ரிப்பீட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நான் நேவல் ரவிகாந்த் பற்றி பேசியிருக்கேன், சார்லி மங்கர் பற்றி பேசியிருக்கேன், இப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் பற்றி பேசுகிறேன். இவங்க 3 பேரை பற்றி பேசும்போதும் ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணால் போரிங்காக இருக்குது, ஏன் திரும்ப சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. திரும்ப சொன்னால் ரொம்ப முக்கியம், 3 பேரும் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் ஃபஸ்ட் பிரின்சிபல் திங்கிங். ஃபஸ்ட் பிரின்சிபல் திங்கிங்னா என்ன? நான் ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க போகிறேன் அப்படின்னா அங்கே மேலோட்டமாக அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது. அதோட கதை என்ன அப்படின்றத மட்டும் கேட்கக்கூடாது. அதோட முதல் தத்துவம் என்ன அப்படின்றத கேட்கணும். எதை நீங்கள் படித்தாலும் சரி, இங்கே எரியக்கூடிய ஒரு லைட் இருக்குது, இந்த லைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்னா என்ன, அதை ஏன் நம்ம கண்ணு பார்க்குது, அதோட வேவ்லென்த்னா என்ன, அந்த வேவ்லென்த்தை க்ரியேட் பண்ணக்கூடிய எனர்ஜினா என்ன, அந்த எனர்ஜிக்கும் அந்த வேவ்லென்த்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு முதல் தத்துவம் வரைக்கும் நீங்கள் போகணும். மேக்ஸ் பிளாங்கோட லா தான் முதல் தத்துவம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்கு பின்னாடி ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் தெரியல, அப்படி தான் நடக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வரணும். அதுக்கு பின்னாடி ஏன் அப்படின்ற கேள்விக்கான பதிலே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பதில் கிடச்சிதுன்னா ஃபஸ்ட் பிரின்சிபலை நான் கற்றுக்கிட்டேன்னு அர்த்தம். லைஃப்பில் எதை வேணால் படிங்க, அது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குதுன்னு சர்ச் பண்ணிகிட்டே போங்க. கடைசியில் ஒரு இடத்துல உங்களுக்கு பதிலே கிடைக்காது, அது தெரியும் போது தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணுவார். அது பேர் என்ன தெரியுமா? கிராண்ட் மதர் டெஸ்ட்.
பாட்டியால் அவர் செய்யக்கூடிய அனைத்து விஷயத்தையும் பயன்படுத்த முடியணும் அப்படின்னு நினைப்பார். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், ஒரு 10 வயசு பையனால் பயன்படுத்த முடியணுன்ற மாதிரி அவர் செய்கிற ஒவ்வொரு பொருளையும் ஒரு வயதான ஒரு பாட்டி, டெக்னாலஜினா என்னன்னு தெரியாதவங்களால் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு அவர் கேட்டு பார்ப்பார். இது எதுக்கு நான் திரும்ப சொல்கிறேன்னா, என்னோடய லைஃப்லையும் இதை நான் நிறைய இடத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். பொதுவாக ஒரு இன்ஜினியராக இருக்கோன்னா நம்ம மைண்ட் செட் என்ன தெரியுமா தோணும், நம்ம செய்கிறத பார்த்து நிறைய இன்ஜினியர் வியக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை காட்டுறது, அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு எப்பா இவ்வளவு காம்ப்ளெக்ஸாக ஒன்று நீ செஞ்சிட்டி அப்படின்னு இன்ஜினியர் சொல்லணும்னு நினைப்போம். ஆனால் ஒரு இன்ஜினியர் என்றைக்குமே ப்ராடக்டை ஒரு பாட்டிக்காகவும் ஒரு குழந்தைக்காகவும் தான் பண்ணுறான். அப்போ அவங்களுக்கு புரியணுமே தவிர இன்ஜினியர் வியக்கணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளாக பண்ணால் போகிறோம். என் லைஃப்பில் நடந்த கதையை நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் நான் யூடியூப் வீடியோ பண்ணுறப்போ நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான வார்த்தைகளை தேடி தேடி பேசுவேன். இப்போ ஒரு பிசிபி போர்டு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர், அதை சால்டர் பண்ணுறதுக்கு வேவ் சால்டரிங் டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தலாம். இல்லை ஸ்பாட் சால்டரிங் பண்ணலாம். ரோபோ ஹேண்ட் வச்சு நம்ம சால்டர் பண்ணலாம். சால்டரிங்னா என்ன, சால்டர்னா என்ன, டிரான்சிஸ்டர்னா என்ன, பிசிபினா என்ன, முதல்ல அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன, இது எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. இதெல்லாம் சொல்லாமல் இப்படி காம்ப்ளெக்ஸாக பேசினா தான் அதை நான் ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியுதுன்னு அடுத்தவங்க நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிப்பேன். இல்லை ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான வார்த்தை, காஃப்காயஸ்க்கு அப்படின்ற வார்த்தையெல்லாம் எங்கேயாவது கேட்க வேண்டியது, கேட்டுட்டு அதை எடுத்துகிட்டு பேச வேண்டியது வீடியோவில். ஒரு நாள் என் வீடியோவை எங்கள் அப்பாட்ட நான் காட்டும்போது அவர் சொன்னார், இந்த வீடியோலேருந்து நான் தெரிஞ்சிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்றது மட்டும்தான், எனக்கு எதுவும் பெருசாக புரியல அப்படின்ட்டு போனார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம யாருக்கு வீடியோ பண்ணுறோமோ அவங்களுக்கு அதிகமாக அது புரிஞ்சால் தான் அது வெற்றி அப்படின்னு நான் நம்புவேன். அதனால தான் என்னோடய காணொலிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் வார்த்தைகள் இருக்கும். எனக்கு தமிழில் அவ்வளோ பெரிய புலமையெல்லாம் கிடையாது. ஆங்கில வார்த்தை எங்கேயாவது என் மனதில் வந்ததுன்னா நான் உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசித்து அதற்கு நிகரான ஒரு தமிழ் வார்த்தையை நானாகவே பேசுவேன். சில நேரத்தில் நான் தவறான தமிழ் வார்த்தையை கூட பேசலாம், இல்லை புதுசாக நானே ஒரு தமிழ் வார்த்தையை உருவாக்கி கூட பேசலாம். காரணம் என்னென்னா, பார்க்குறவங்களுக்கு புரியணும், வயதான நபர்களுக்கும் புரியணும். நான் தமிழ் சேனல் தானே வச்சுருக்கேன், அப்போ தமிழர்கள் தானே பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு புரியணும்னா நிறைய ஆங்கில வார்த்தையை கொஞ்சம் நான் தவிர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். வீடியோவோட ஒரு எண்டுக்கெலாம் போனீங்கன்னு வைங்களேன், அங்கெல்லாம் நான் நிறைய ஆங்கில வார்த்தைகளை பேசுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் டயர்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம். என்னால் யோசிக்க முடியல, ஏதோ வாய்க்கு வந்தது போயிட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா இந்த கிராண்ட் மதர் டெஸ்ட் அப்படின்றத கண்டிப்பாக பண்ணணும். ஒரு பாட்டி பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம கண்டிப்பாக பண்ணியாகணும். நம்ம பண்ணுறது அவங்களுக்கு புரியுமா, குழந்தைகளுக்கு புரியுமா அப்படின்னு கேளுங்க. அதனால உங்கள் வேலை ரொம்ப பெருசாகலாம், சின்னதாகலாம், காம்ப்ளெக்ஸ் ஆகலாம், எளிமையாகலாம். புரிஞ்சுதுன்னா அங்கே வெற்றின்றது கிடச்சிருச்சு. ஷூட் யுவர் செல்ஃப் மாடல்னு ஒன்று ஃபாலோ பண்ணார். அது என்னென்னா, நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன், அந்த வேலை கூட ரொம்ப என்னென்னா அட்டாச் பண்ணிக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு, நான் இந்த ஒரு சேனலை இத்தனை நாளாக நடத்திக்கிட்டு இருக்கேன், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், இதுக்காக தான் நான் எல்லா வேலையும் செய்கிறேன், இதை பற்றி தான் நிறைய நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், எந்த புக்கை பேசலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்றைக்குமே இது கூட நான் அட்டாச் ஆகிடக்கூடாது. இது எனக்கு ரொம்ப முக்கியம், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நான் மாற்றிக்கக்கூடாது. ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் இதை நான் நிறுத்தியே ஆகணுன்ற தேவை ஏற்படும். அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்ற நிலை ஏற்படும், தேவை ஏற்படும். அப்போது இந்த இழுத்து மூடக்கூடிய இந்த ஒரு பிஸ்னஸை, இந்த சேனலை கொல்லக்கூடிய நபர் நானாக தான் இருக்கணும். ஷூட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அதுதான் அவர் சொல்கிறார். அவர் ஐபாட் அப்படின்றத உருவாக்கிட்டார். அதில் நிறைய பாட்டு கேட்கலாம். ஆனால் ஐபாடை கொன்னது என்னன்னு பார்த்தா ஐஃபோன் தான். ஐஃபோனில் பாட்டு கேட்கலான்னு எப்போ அனுச்சோ அதுக்கப்புறம் ஒரு நபர் ஐபாடை வாங்கலை. ஏன்னா அவர் கொல்லாமல் விட்டுருந்தா வேறு யாரோ ஸ்மார்ட் ஃபோனை கண்டுபிடிச்சி ஐபாடை கொண்டு இருப்பாங்க. எப்படியும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற வேலையை நிறுத்தணும், மாற்றணும், அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற தேவை ஏற்படும். அப்படிப்பட்ட தேவை ஏற்படுறதுக்கு முன்னாடி நீங்களே அதை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை செய்வீங்க, இல்லைன்னா வேறு யாரோ ஒரு நபர் அதை செஞ்சுருவாங்க. ஆக மொத்தத்தில் உங்களோட ப்ராடக்ட், உங்களோட வேலைன்றது அழிக்கப்படும். யார் அழிக்கிறாங்கன்றது தான் அங்கே முக்கியம். 2 பீஸா ரூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அது என்னென்னா, நான் ஒரு வேலையை செய்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை நான் செய்ய போகிறேன். அப்போ எனக்கு ஒரு கண்டிப்பாக டீம்ன்றது தேவை. அந்த டீமுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறப்போ 2 பீஸாக்கு மேலே அதிக சாப்பாடை நான் வாங்கி கொடுக்கணும்னு தேவைப்பட்டால் டீம் ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த வேலை உருப்படாது அப்படின்னு அவர் சொல்லுவார். எப்போவுமே முக்கியமான வேலைகளை கொஞ்சம் பேர் செய்யணும். நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா அவங்க கம்பெனி மாதிரி வேலை செய்வாங்க, கொஞ்சம் பேர் இருந்தால் அவங்க குடும்பம் மாதிரி வேலை செய்வாங்க. ஸோ நண்பர்கள் வட்டாரம் மாதிரி குறுகியதை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை செய்யுங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் கம்மியான நபர்களை போடுங்க. 2 பீஸாக்கு மேலே வாங்கி தர மாதிரியான நபர்களை போடாதீங்க. அப்போது அவங்க எல்லாரும் ஒன்றா ஒரு ஃப்ரெண்ட்லியாக அந்த வேலையை செய்வாங்க. நிறைய இடத்துல சொல்லியிருப்பார், ஒரு நேவியில் இருக்கிறத விட பைரட்டாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா பைரட் எப்போவுமே இப்படி தான் ரூல்ஸு, இப்படி தான் போகணும், இந்த வேலையை செய்யணும், இந்த படின்லாம் யோசிக்க மாட்டான்.
எப்படி நான் இதை முடிக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பான். அப்படிப்பட்ட டீம் உங்களுக்கு முக்கியன்றார். ஏதாவது ஒரு நபர்கிட்ட சங்கடமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறீங்க. நம்ம ப்ராடக்ட் ஒழுங்காக போலங்க, நம்ம இதில் ஃபெயில் ஆகிட்டோங்க அப்படின்ற ஏதாவது ஒரு சங்கடமான விஷயத்த சொல்ல போகிறீங்க. அப்படி சங்கடமான விஷயத்த சொல்கிறப்போ அதை பூசி மொழிவி சொல்கிறீங்க, கொஞ்சம் பாலிஷ்டாக சொல்கிறீங்க, இன்டைரக்டாக சொல்கிறீங்க. இப்படிலாம் பண்ணால் அதுக்கு பேர் டிஸ்ரெஸ்பெக்ட், மரியாதை இன்மை அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்போவுமே இப்படிப்பட்ட விஷயத்த நேரடியாக டைரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் மரியாதைன்னு சொன்னார். ஸ்டீவ் ஜாப்ஸ் ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாராவது ஒரு நபர் அவர்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறப்போ டிப்ளமேட்டிக்காக சொல்கிறேன், அதை நான் கொஞ்சம் பூசி மொழிவி சொல்கிறேன், புரியாத மாதிரி சொல்கிறேன் அப்படிலாம் சொன்னால் ரொம்ப கோவப்படுவார். என்னை நீ மதிக்கிற அப்படின்னா நேரடியாக இதுதான் அப்படின்னு சொல்லுன்னு சொல்லுவார். லைஃப்பில் நம்மளுமே நிறைய இடத்துல இப்படி நேரடியாக பேசி பழகிக்கணும். ஏன்னா நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை அடுத்தவங்களுக்கு புரியறதே ரொம்ப கஷ்டம். நான் இப்போ ரீசெண்ட் லைஃப்பில் கற்றுக்கிட்டது அதுதான். நீ எவ்வளவு வேணால் வார்த்தைகளை பயன்படுத்தலாம், கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே போய் சேரும்னு சொல்லவே முடியாது. அவங்க உன்னை எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் போய் சேரும். இப்போ இந்த காணொலியில் நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல, கடைசியில் எனக்கு கொஞ்சம் டயர்டாகிடும். அப்போ நான் ரேண்டமாக ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவேன். எனக்கு எப்படியாவது இந்த காணொலியை முடிக்கணும், ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வரணும்னு ஏதாவது பேச ஆரம்பிப்பேன். இப்போது அதை எடுத்துகிட்டு போய் என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச நபர்கள்கிட்ட காட்டினேன்னா இந்த இடத்துல கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு வீடியோ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் என்னை மதிக்கக்கூடிய, நான் நல்லா பேசுவேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க நீங்கள் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்வீங்க. அப்போது நான் சொன்னதோட அர்த்தம் உங்களுக்கு வேறு விதமாக புரிஞ்சிருக்கும். அப்போ நாங்கள் புத்திசாலி கிடையாது, அதை புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் தான் புத்திசாலியாக இருப்பீங்க. எப்போவுமே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்றத அடுத்தவங்களோட புத்திசாலித்தனத்தை பொறுத்தும் அவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்றதை பொறுத்தும் தான் புரிஞ்சுப்பாங்க. இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் டிப்ளமேட்டிக்காக பேசுகிறது, பூசி மொழிவு பேசுகிறதுலாம் ஒரு மிகப்பெரிய மரியாதையின்மையாக இருக்கும். டைரெக்டாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கிறவங்க உங்கள் கூட இருந்தாலே போதும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டாலும், எதை பற்றி யோசித்தாலும் அங்கே பிகினர்ஸ் மைண்ட் செட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். பிகினர்ஸ் மைண்ட் செட்னா என்ன? இப்போ தான் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் முதன்முறையாக நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா நான் எப்படி அதை கற்றுப்பேன்? எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு அடுத்தவங்களை பேச விட்டு கேட்பேன். படிக்கும் போது நிறைய சந்தேகங்களோடு அதை பார்ப்பேன். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வர வர எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மைண்ட் செட் வரப்போ இது எனக்கு தெரியும் அடுத்து, இது எனக்கு தெரியும் அடுத்து அப்படின்னு நான் கேள்வி கேட்டு அவங்கள பதில் சொல்ல வைப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு நிறைய தெரியும்னு நீங்கள் நம்பக்கூடாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அதை ஆழமாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நான் முதல்ல சொன்ன இந்த ஃபஸ்ட் பிரின்சிபல் திங்கிங், அது ஒரு பிகினர் மைண்ட் செட்டில் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ் அப்படின்னு அவர் சொல்கிறத நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் நினைக்கிறேன். ஸ்டே ஹங்க்ரின்னா என்ன? எப்போவுமே இது போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தாதீங்க. எப்போவுமே இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருங்க. எப்போவுமே நான் இதை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. இதை இன்னும் எளிமைப்படுத்தலாம், இதை இன்னும் பெட்டராக ஆக்கலாம், இதை இன்னும் சுவாரஸ்யமான விஷயமாக மாற்றலாம் அப்படின்ற திங்கிங்கில் இருங்க. இதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை, ஒரு ப்ரெஷரில் இருக்கணும்னு சொல்லலை. இங்கே க்யூரியாசிட்டின்றது முக்கியம். இதை இன்னும் சிறப்பாக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் க்யூரியாசிட்டியோட ஆர்வத்தோடு இருக்கணுமே தவிர இதை இன்னும் சிறப்பாக்கணுமா அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டே ஃபூலிஷ்னா என்ன? எப்போவுமே முட்டாளாக காட்சி அளிக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க. இந்த உலகத்தை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கு முட்டாள் மாதிரி தான் இருப்பாங்க. நான் இந்த உலகத்தையே மாற்ற போகிறேன், நான் தான் அடுத்த ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு இப்போ நான் சொன்னால் நீங்கள் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக சிரிப்பீங்கல்ல, முட்டாள்னு தானே உங்களுக்கு தோணும். அப்படி பெரிய விஷயத்தை சிந்திக்கிறதுக்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதை பார்க்குறதுக்கு முட்டாள்தனம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னா முட்டாளாக தான் நம்ம இருக்கணும். இல்லைனா நிறைய பேர்கிட்ட சந்தேகம் கேட்க போகிறேன், கேள்வி கேட்க போகிறேன், இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்கள்ல, நம்மளை பார்த்து முட்டாளோன்னு நினைப்பாங்கல்ல. அப்படி இருக்கிறதுக்கும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. முட்டாளாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க, பசியோடு இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க. கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மெமெண்டோ மோரி. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒவ்வொரு நாள் காலைல எழுந்திரிச்சோன்னா ஒரு விஷயத்தை கேட்பாராம். இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் கடைசி நாளாக இருந்தால் இன்றைக்கி நான் என்ன வேலையை செய்வேன் அப்படின்னு கேட்பாராம். வாழ்க்கை உண்மையாக இன்னியோட முடிஞ்சு போகலாம் எல்லாருக்கும். இந்த வீடியோவை முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கைன்றது முடிஞ்சு போகலாம். இதை பார்த்த உடனே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகலாம், இல்லை இதை பேசின உடனே என்னோடய வாழ்க்கை முடிஞ்சு போகலாம். அப்படி முடிஞ்சு போகும்னா இந்த நிமிஷத்தில் நான் என்ன செய்வேன் அப்படின்றத யோசிக்கணும். நம்ம வாழ்க்கை இன்னும் சில நாள் தான் அப்படின்ற உண்மை நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு அர்த்தமுள்ள அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு நபர் உன் வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லணுமா? அப்படி சொன்னால் தான் அது உண்மையாக. யாருமே நம்மள்கிட்ட சொல்லனாலும், நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைனாலும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக நம்ம இன்றைக்கி இருந்தாலும், டாக்டரே போய் பார்க்காம இருந்தாலும், இன்னும் சில நாளில் நம்ம வாழ்க்கை முடியறதுக்கான வாய்ப்புன்றது இருக்க தான் செய்து, முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்போ ஏதாவது ஒரு நபர் சொல்லணும்னு காத்து இல்லாமல் நமக்கு நாமளே அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழலாமே.
அதுதான் மெமெண்டோ மோரி, அதுதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த விஷயங்களை தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த மென்டல் மாடல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.